வீட்டில் பிறந்த நாள் விழா கொண்டாடும் போது குழந்தைகளுக்கு ஒரு மரக்கன்று நடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள். அரசாங்கம் மரம் நட சொல்லுது, வீட்டுக்கு ஒரு மரம். நான் சொல்றேன், வீட்டுக்கு ஒரு மரம் இல்லை, வீட்டில் எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேரும் மரம் நடணும். அதுலயும் சாதாரண மரம் மட்டும் நட்டா போதும், அந்த மரத்துல பழங்கள் இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், பறவைகள் கூடு கட்டணும். அப்படி கட்டினால்தான் அது இயற்கை. அதுதான் மழை தரும். மழை தர வேண்டும் என்றால் மரம் இருக்க வேண்டும். மரங்கள் இல்லை என்றால் பறவைகள் இல்லை. பறவைகள் அழிந்து விட்டால் மனித சமூகம் 25 நிமிடங்களிலே அழிந்து விடும் என்பது விஞ்ஞானிகளுடைய ஆய்வு. ஆகையினால் தயவு செய்து பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாடணும்? அடுமனைங்கிற பேக்கரியில போய் ரொட்டியை வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தியை குத்தி அதுல பத்த வச்சு நம்மோட பிள்ளைகளை ஊதி அணைக்க சொல்றது பிறந்தநாள் விழா அல்ல. அதை செய்யக்கூடாது. அது கலாச்சார சீரழிவு. ஒரு விளக்கை ஏத்தி வைக்கணுமா அணைக்கணுமா? ஏத்தித்தானே வைக்கணும். நம்மோட பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருதுன்னா அழகாக புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி கோயிலுக்கு கூட்டி போங்க. யாராவது இல்லாத ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கள். அந்த குழந்தையால் ஒரு மரக்கன்று நட்டு வையுங்கள். விளக்கை அணைக்க வைக்காதீங்க, விளக்கை ஏற்றி கொண்டாடுங்கள். அதுவே வாழ்க்கையில ஒளி தரும்.